இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். சண்டை நிறுத்தத்தால் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி வருகிறது. பதற்றமாக இருந்து வந்த ஜம்மு நகர சாலை அமைதியாக காட்சியளித்தது வருகிறது. பூஞ்ச், அக்னு, பிராஸ்பூர், ரஜோரி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. ட்ரோன்கள், துப்பாக்கிச்சூடு எதுவும் தற்போது வரை பதிவாகவில்லை. இதனால் 4 நாட்களாக தூக்கம் துளைத்த மக்கள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநில எல்லையோர கிராமங்களிலும் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. மக்கள் சகஜமாக சாலை நடமாடியபடி வழக்கமான பணிகளுக்கு திரும்புகின்றனர். அதே நேரத்தில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரெட் அலர்ட் நீடித்து வருகின்றது. யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்றும் ஜன்னல்களுக்கு அருகில் யாரும் நிற்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போர் ஒப்பந்தத்தை மீறி எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் அதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. போர் ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லையில் 11 இடங்களில் பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. கதுபா, சம்பா, சுந்தர்பானி, அக்னூர், உதம்பூர், நவ்சேரா உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாகிஸ்தானின் தாக்குதலை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய திடீர் தாக்குதலில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வீர மரணமடைந்தார். மேலும் 7 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உதம்பூரில் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு வழிமறித்து அளித்த வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. குஜராத்தின் கட்ச், பஞ்சாபின் அமிர்தசரஸ் பகுதிகளில் தென்பட்ட ட்ரோன்களால் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து இரு மாநிலங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் நாக்ரோட்டாவில் உள்ள ராணுவ நிலை மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் உடனடியாக ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல் வெளியானது. இதற்கிடையே அத்துமீறி தாக்குதலை பாகிஸ்தான் நிறுத்திவிட்டதாகவும் எல்லையில் வெடிகுண்டு தாக்குதலோ பீரங்கி தாக்குதல் நடக்கவில்லை என்று இந்திய ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாகவும் ஆனால் இந்த தாக்குதலை முறியடித்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் நிலைமை உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்றும் கூறிய அவர் நிலைமையை புரிந்து கொண்டு பாகிஸ்தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு அளிப்பதாக தகவல் வெளியான நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர் இந்தியா போரை விரும்பவில்லை என உறுதிபட தெரிவித்தார். இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு என்பதற்கு மறுப்பு தெரிவித்த சீனா, இந்தியா, பாகிஸ்தான் என இரு நாடுகளுமே தங்களுக்கு நட்பு நாடுகள் தான் என விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை மூலம் போர் பதற்றத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் ஆசிய பிராந்தியத்தில் அமைதி நிலவுவதையே விரும்புவதாக சீனா தெரிவித்துள்ளது. இந்தியா மீது அதிவேக ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் அதை ராணுவம் சாதுரியமாக முறியடித்ததாகவும் கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவில் 26 ராணுவ நிலையங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். ஆனால் பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல்களையும் இந்தியா முறியடித்து பதிலடி கொடுத்துள்ளதாகவும் விளக்கமளித்தார். நள்ளிரவு 1:40 மணி அளவில் அதிவேக ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் தாக்குதல் 4 விமானப்படை தளங்களில் லேசான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விமானப்படை விங் கமாண்டர் வியாமிகோ சிங் விளக்கம் அளித்தார். பாகிஸ்தான் தாக்குதல் தொடர்பாக பேசிய அவர் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக புகார் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானின் ஆயுத கிடங்குகள், தொழில்நுட்ப மையம், ரேடார் மையங்களை குறிவைத்து இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. காஷ்மீர் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பதிலடியாக 9 பயங்கரவாத முகாம்கள் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் தாக்கி அளித்தது. பாகிஸ்தானின் தாக்குதல் துணிவோடு எதிர்கொள்ளும் இந்திய ராணுவ படைகளுக்கு ஆதரவாக சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால், அமைச்சர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் உட்பட சுமார் 20,000 பேர் வரை பங்கேற்றனர். போர் பதற்றம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த IPL தொடர் மீண்டும் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பயங்கரவாதம் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டது.
போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் பாதி நிறுத்தப்பட்ட ஐபிஎல் தொடர் வரும் 15 அல்லது 16ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லையில் தாக்குதல் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் வான்வெளியை பாகிஸ்தான் திறந்தது. பாகிஸ்தான் வான்வெளி அனைத்து வகையான விமானங்களுக்கும் முழுமையாக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதாக அந்நாட்டு விமான நிலைய ஆணையம் அறிவித்துள்ளது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தரும் நிகழ்வை ஒட்டி மதுரையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராமராயர் மண்டபம் செல்லும் வழி ஏவி மேம்பாலம் யானைக்கல் புதுப்பாலம் வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை 3ஆம் ஆவடியில் நடந்த கள்ளழகர் எதிர் சேவையில் ஏராளமானோர் தரிசனம் செய்து வருகின்றனர். சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபோகம் நாளை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 252 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கிவிட்டு எப்படி மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தடுக்க முடியும் என அதிமுக எம்பி தம்பிதுரை வினவியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முடியாததால் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறது என்றும் அதனால் நீட் தேர்வு தவிர்க்க முடியாத ஒன்று என்றும் அவர் கூறினார். பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை உள்ள திருவிடந்தை பகுதியில் இன்று நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து பாமக தொண்டர்கள் மாநாட்டில் திரளாக பங்கேற்க உள்ளனர். மாநாட்டில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், மதுவிலக்கு உள்ளிட்டவை குறித்து வலியுறுத்தப்பட உள்ளது. மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்றனர். மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்தால்தான் நம் நாடு இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என முழங்கினார். மேலும் மத்தியில் கூட்டணி ஆட்சி, மாநிலத்தில் குடும்பாட்சி என மாறிவிட்டதாக திமுகவை சீமான் சாடினார். தமிழர்களுக்கு இந்த ஆட்சியர்கள் எந்த ஒரு உரிமையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும் சீமான் குற்றம் சாட்டினார். கேடுகட்ட அரசியல் வேண்டாம் என மதிமுக எம்பி துரை வைகோ கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் அரசியல் தொடர்பான கேள்விகளை கேட்கலாமா என கேட்டதற்கு கேடுகட்ட அரசியல் வேண்டாம் என கூறினார். மேலும் தீவிரவாதம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான இந்திய அரசு முயற்சிக்கு 100% ஆதரவை தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். கடலூர் NLC 2வது அனல்மின் நிலைய விரிவாக்கத்தின் போது மின் மாற்றில் ஏற்பட்ட மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டது. பல மணி நேரமாக பற்றி எரிந்து வரும் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்புத் துறையினர் முயற்சித்து வருகின்றனர். 3 மணி நேரத்துக்கு மேலாக தீ பற்றி எரிந்து வந்த நிலையில் மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. நெய்வேலி அனல்மின் நிலையத்தின் விரிவாக்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து NLC நிறுவனம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் போர் நடைபெறும் காலத்தில் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல்கள் மீது போர் தொடுக்கும் போது மக்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகளை பாதுகாப்பு படை வீரர்கள் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். சென்னை அண்ணா சாலை உள்ள காங்கிரஸ் மைதான நிலம் தொடர்பான வழக்கினில் காங்கிரஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டை உள்ள காங்கிரஸ் அறக்கட்டளைக்கு சொந்தமான 108 கிரவுண்ட் நிலத்திற்கு மேற்கொள்ளப்பட ஒப்பந்தத்தை ரத்து செய்யாமல் நிலத்தை எடுத்துக்கொண்டதாக தனியார் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கு முடிவுக்கு வரும் வரை உரிமையில் தலையிட காங்கிரஸ் அறக்கட்டளைக்கு தடை விதிக்க வேண்டுமென ப்ளூபேர்ன் நிறுவனம் சார்பில் மற்றொரு வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி மாலா நிலத்தில் தனியார் நிறுவனத்தின் உரிமையில் தலையிட காங்கிரஸ் அறக்கட்டளைக்கு தடை விதிக்க மறுத்ததோடு மனுவுக்கு பதிலளிக்கும்படி காங்கிரஸ் அறக்கட்டளை மற்றும் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை மே 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தை போக்க காவலர்கள் துப்பாக்கி ஏந்தி பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவகிரி அருகே தோட்டத்தில் முதிய தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் சிவகிரி மாரப்பாம்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் இரவில் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையில் சந்தைக்கு எடுத்துச் செல்ல பீர்க்கங்காய் அறுவடையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்நிலையில் கூடுதல் பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ஏந்திய போலீசார் சுழற்சி முறை ரோந்து பணி ஈடுபட்டுள்ளதாக ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா தெரிவித்துள்ளார். மேலும் கால்வாய் பகுதியில் உள்ள வீடுகளை கூகுள் வரைபடத்தோடு இணைந்து சோதனை சாவடி அமைக்கும் பணிகளும் சிசிடிவி பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களின் கல்வித்தரம் நன்றாக உள்ளதாக மாநில திட்டக்குழு மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவன் கல்வித்திறன் குறைந்து வருவதாக ஆளுநர் ஆர். ரவி விமர்சித்த நிலையில் தற்போது தமிழக மாணவனின் திறன் அதிகமாக இருப்பது இந்த ஆய்வில் உறுதியாகியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு எடுத்த சர்வேயோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் சராசரி விகிதம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சாலைகளில் பாகிஸ்தான் நாட்டின் கொடிகள் ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியா பாகிஸ்தான் இடையே 3 நாட்கள் நீடித்து வந்த போர் நிறைவுக்கு வந்தது. இந்நிலையில் அறந்தாங்கி அருகே உள்ள ராஜேந்திரபுரத்தின் சாலையில் பாகிஸ்தான் கொடி சாலையில் ஒட்டப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து போலீசார் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ததில் முதியவர் மற்றும் நடுத்தர வயது நபர் ஒருவர் இச்செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவ்விருவர் குறித்தும் கொடியை ஒட்டிற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பஞ்சாபில் பயிலும் 5 மாணவர்கள் சென்னை வந்த நிலையில் மேலும் 7 மாணவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இடையே போர் முடிவுக்கு வந்தது. இதற்கிடையே பஞ்சாபில் உள்ள தனியார் கல்லூரியில் சிக்கித் தவித்த 12 மாணவர்கள் தமிழ்நாடு அரசு உதவியோடு மே 9ஆம் தேதி டெல்லி அழைத்து வரப்பட்டனர். இதையடுத்து இன்று காலை 5 மாணவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்த நிலையில் மேலும் 7 மாணவர்கள் சென்னை திரும்பினர். அவர்களை அமைச்சர் நாசர் வரவேற்றதோடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு வாகனம் மூலம் மாணவர்கள் சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழக மக்கள் அனைவரும் எளிதாக முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ள 1256 மருத்துவ முகாம்களை வரும் முன் காப்போம் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைப்பார் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் மாதிரி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மருத்துவ முகாம்கள் மூலம் இதுவரை 52,82,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பிரதம மந்திரி காப்பீடு மூலம் வழங்கப்படும் தொகை குறைவாக உள்ளதால் அனைவரும் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்துவதாகவும் பிரதமர் மந்திரி காப்பீட்டு அட்டை தொடர்பாக தமிழிசை எழுப்பிய கேள்விக்கு பதில் கொடுத்தார். ஏஐ தொழில்நுட்பத்தோடு 39 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனம் செட் ஒன்று தயாரித்து வருவதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5 கோடி ரூபாய் மதிப்பில் அமைந்துள்ள பழைய படப்பிடிப்பு தளத்தின் பணிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் 39 கோடி ரூபாய் மதிப்பில் மேலும் ஒரு படப்பிடிப்பு தளம் தயாராகி வருவதாகவும் அதில் ஏஐ தொழில்நுட்பம் பிரம்மாண்டமான செட் என பல வசதிகள் உள்ளதாக தெரிவித்தார். புதிய படப்பிடிப்பு தளத்தின் வாடகை மிக குறைவு என்றும் அமைச்சர் கூறினார். சேலம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உலக அமைதிக்காக 85,000 காகித புறாக்களை செய்து சாதனை படைத்துள்ளனர். சேலம் அரசு பொறியியல் கல்லூரி கலைக்கழகம் சார்பாக அமைதிக்கான குரலை பரப்புவது என்ற நோக்கத்தில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் கலை வழியாக சமூக மாற்றத்திற்கு மாணவர்கள் ஊக்குவிக்கும் விதமாக காகிதங்களை மடித்து உருவங்களை செய்யும் ஓரிகாமி என்ற முறையில் மாணவ மாணவியர் 85,000 காகித புறாக்களை உருவாக்கினர். 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இணைந்து தலா 9 சென்டிமீட்டர் அளவிலான வெள்ளை காகிதங்களை மடித்து அமைதி புறாக்களை உருவாக்கினர். மாணவர்களால் உருவாக்கப்பட்ட 85,000 காகித புறாக்கள் 400 சதுர மீட்டர் பரப்பளவில் காட்சிப்படுத்தப்பட்டது. சென்னை புறநகர் பகுதியில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் அனல் காற்றும் வீசி வந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதியிலான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர் உள்ளிட்ட பகுதியில் காற்றுடன் கூடிய மழை திடீரென கனமழையாக கொட்டி தீர்த்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் மழைக்கு ஒதுங்காமல் மழையில் நனைந்தபடியே சென்றனர். இம்மழையினால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
சவுதி அரேபியாவிலிருந்து சென்னைக்கு கிளம்பிய தனது தந்தையை காணவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தரும்படியும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அசகலத்துறை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் கடந்த 23 ஆண்டுகளாக சவுதி அரேபியா நாட்டில் உள்ள நஜ்ரான் நகரில் தோட்ட வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் 4 மாத விடுமுறையில் 5ஆம் தேதி புறப்பட்டு 6ஆம் தேதி சென்னை வருவதாக கூறி மகளுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பியுள்ளார். 5ஆம் தேதி விமானம் ஏறியவர் இன்று வரை சென்னை திரும்பவில்லை என்றும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், எனவே தனது தந்தையை மீட்டு தர வேண்டும் என ஆறுமுகத்தின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவித்தனர். பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்கள் சம்பள உயர்வு கோரி பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் இனி முதலமைச்சரிடம் முறையிட்டார். இந்நிலையில் விடுபட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வுக்கான அறிவிப்பு வந்துள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த வவுச்சர் ஊழியர்கள் மாநில தலைவர் GNS ராஜசேகரனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பட்டாசு வெடித்தும் சால்வை மற்றும் மாலை அணிவித்தும் நன்றியை பரிமாறிக்கொண்டனர். தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் கலைவிழா துவக்கம். 15 மாநிலம் 350க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று அசத்தினர். தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் சலங்கை நாதம் கலைவிழா சனிக்கிழமை தொடங்கியது. 8 நாள் நடைபெறும் இவ்விழாவினை தென்னக பண்பாட்டு மைய இயக்குநர் கோபாலகிருஷ்ணன், திமுக MP முரசொலி ஆகியோர் முரசு கொட்டி தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, தெலங்கானா, கோவா, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு மாநில பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். சித்திரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகா நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமானுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. இதையடுத்து மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ தினலான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே தனியாக வீட்டில் வசித்து வந்த மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னக்கோழியூர் கிராமத்தில் தனியாக வசித்து வந்த சின்ன பொண்ணு என்பவர் வாயிலிருந்து ரத்தம் வடிந்தவாறு உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் மூதாட்டி அணிந்திருந்த 3/4 சவரன் தங்க கம்மலும் 3000 ரூபாய் ரொக்கம் காணாமல் போனது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நகை மற்றும் பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா இன்று பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நடைபெற்ற புதுமனை புகுவிழாவில் உணவு உண்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. அள்ளியந்தல் கிராமத்தில் நடைபெற்ற புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் விழாவில் பரிமாறப்பட்ட உணவினை சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரும் அருகில் உள்ள காரப்பட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சிலர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூத்துக்குடி சிவன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள பாகம்பிரியால் உடனவர் சங்கர ராமேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதனை சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசிவா கோஷம் முழங்க தேரை இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ரோப் காரை கூடுதல் நேரம் இயக்க கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை சீசனை ஒட்டி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்வதற்காக ரோப் கார் சேவையை கூடுதல் நேரம் இயக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி தினமும் காலை 7 மணி முதல் 9 மணி வரை இயக்கப்பட்டு வந்த ரோப் காரானது இனி தினமும் காலை 6:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரை 24 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். தேவனூர் புதுநகர் பகுதியில் வசித்து வரும் அரசு பள்ளி ஆசிரியரான நடராஜன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 31 சவரன் நகை மற்றும் 17 ரொக்கம் கொள்ளை போனது. இதுகுறித்து நடராஜன் அளித்த புகாரின் பேரில் 7 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் உதவியோடு கொள்ளையில் ஈடுபட்ட மணிகண்டன் மற்றும் கிஷோர் ஆகிய இருவரையும் 24 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர்.
தேன்கனிக்கோட்டை அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள வரதேவகவுண்டன் தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மாணிக்கம் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை தனது வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக தளி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அவர் வன விலங்குகளை வேட்டையாடும் வகையில் உரிமம் இல்லாத 2 நாட்டு துப்பாக்கிகளை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மாணிக்கத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் இந்த 2 துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர். சென்னை மாதவரத்தில் இளம்பெண்ணிடம் பாலியல் சென்று ஈடுபட்ட முதியவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாதவரம் தபால்பேட்டை பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் இரவு மின்சாரம் இல்லாத காரணத்தினால் மனைவி மற்றும் குழந்தைகளோடு வாசலில் படுத்துள்ளார். இந்நிலையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த காமேஷ் என்ற முதியவர் ரமேஷின் மனைவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவர் கூச்சலிட்ட நிலையில் முதியவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இச்சம்பவம் குறித்து புகார் அளித்த அடிப்படையில் முதியவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே நிலம் ஆக்கிரமிப்பு தகரால் கூலி தொழிலாளியை கொலை செய்து விடுவதாக முன்னாள் ராணுவ வீரர் மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. நெடுங்கம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சுபாஷ் கூலி தொழிலாளர் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு சொந்தமான 2 சென்ட் நிலத்தை அப்பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் தேவராஜ் போலி ஆவணம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தேவராஜ் சுபாஷின் வீட்டுக்கு சென்று அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். பாகிஸ்தானுக்கு தமிழகத்திலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்ய போவதில்லை என்று மருந்து உற்பத்தியாளர் சங்க தலைவர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தானின் 3 நாள் போர் நடந்து வந்த நிலையில் தற்போது இரு நாடுகளும் போரை நிறுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளன. இதற்கிடையே இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பெற்று வரும் அனைத்து வகையான பலன்களையும் சலுகைகளையும் தடை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி மருந்து ஏற்றி நிறுத்துமாறு உத்தரவிட்டது. இதையேற்று தமிழக மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஏற்றுமதி நடவடிக்கையை நிறுத்தியுள்ளனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் பயணி ஒருவர் வைத்திருந்த உடைமைகளுக்குள் திடீரென புகுந்த 3 அடி நீளமுள்ள பாம்பினால் சக பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். புகார் கொடுத்த நீண்ட ஆகியும் பாம்பை மீட்பதற்கு யாரும் வராததால் பயணி வேதனை அடைந்தார். சுமார் 1 மணி நேர காத்திருப்பு பிறகு தீயணைப்புத்துறை அங்கு வந்து பயணியின் உடைமையில் படுத்திருந்த பாம்பை பிடித்து எடுத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இயங்கி வரும் மீன்வளக் கல்லூரியில் 2.27 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரால் தற்காலிக ஊழியர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வரவு செலவு கணக்கை சரிபார்க்கும் போது 2.27 கோடி ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் வங்கிக் கணக்குகளை பராமரித்து வந்த முன்னாள் தற்காலிக ஊழியர் மோகன் மற்றும் தற்போதைய தற்காலிக ஊழியர் ஆகாஷ் ஆகிய இருவரும் இணைந்து பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. உதகை ரோஜா பூங்காவில் தொடங்கியுள்ள 20வது ரோஜா கண்காட்சியினை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கோடை விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் உதகையில் உள்ள ரோஜா பூங்காவில் 20 ரோஜா கண்காட்சியின் அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். சுற்றுலா பயணிகள் கவரும் விதமாக இவ்வாண்டு கடல்வாழ் உயிரினங்களை மையமாக வைத்து வண்ண மலர்களை கொண்டு பல்வேறு மலர்ச்சிப்பங்கள் தத்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குணச்சித்திர நடிகர் சூப்பர் ஹிட் சுப்பிரமணி காலமானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சூப்பர் ஹிட் சுப்பிரமணி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இவர் 4ஆம் கட்ட புற்றுநோய் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நிதி நெருக்கடியாகவும் போராடி வந்தார். அதனால் நிதி நெருக்கடி காரணமாக அவரது குடும்பத்தினர் திரைத்துறையிடம் தமிழக அரசிடமும் தங்களுக்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் சூப்பர் ஹிட் சுப்பிரமணி உயிரிழந்தார். இவர் மறைவுக்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 6 வீரர்கள் உயிரிழந்தனர். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மாதுரு ஓயா என்ற இடத்தில் உள்ள நீர்த்தேக்கத்தில் விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் இருந்த 12 பேரில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக ராணுவ அதிகாரி தகவல் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் 7 மாதங்களில் 79 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 52 பேர் பலியாகியுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் 2025 மே மாதம் வரை 79 துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றதாகவும் இதில் 52 பேர் பலியாகியதோடு இச்சம்பவம் தொடர்பாக 260 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் போதைப்பொருள் விற்பனை கடத்தல் வழக்கில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 34 பேர் கைதாகியுள்ளதாகவும் அவர் கூறினார்.
மெய்யழகன் இயக்குனர் பிரேம்குமாருக்கு வெள்ளை நிற மஹிந்திரா தார் காரை நடிகர் கார்த்தி மற்றும் சூர்யா பரிசாக வழங்கினர். பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த்சாமி நடிப்பில் வெளியான மெய்யழகன் திரைப்படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. வசூல் ரீதியாகவும் இப்படம் நல்ல வெற்றி பெற்ற நிலையில் இயக்குனர் பிரேம்குமாரின் கனவு வாகனமான வெள்ளை நிற மஹிந்திரா தார் காரை அவருக்கு பரிசாக வழங்கினர் நடிகர் கார்த்தி. இந்த காருக்காக நீண்ட நாள் காத்திருந்த பிரேம்குமார் தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிகழ்ச்சியோடு பதிவிட்டுள்ளார்.